وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم وذكر فإن الذكرى تنفع المؤمنين அன்பார்ந்த ஈமானிய சகோதரர்களே, நாமெல்லாம் ஃபர்தான தொழுகை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்துடைய தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்லொரு எண்ணத்தில் நாம் எல்லாம் ஒன்று சென்றிருக்கின்றோம். அந்த எண்ணத்துக்கான கூலியை வல்ல ரஹ்மான் எந்த விதமான குறையின்றி தர வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு ஞாபகமூட்டலை இந்த இடத்தில் ஞாபகமூட்டிக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் அதிகமாக ஞாபகமூட்டுங்கள். சொல்லப்பட்ட விடயமாக இருந்தாலும் மனிதன் என்பவன் மறதிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு படைப்பாக மனிதன் காணப்படுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு நிவாரணி அதிகமாக ஞாபகமூட்டுவது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை பார்த்து சொல்றான், நபியே நீ அதிகமா ஞாபகமூட்டுங்கள். இந்த ஞாபகமூட்டல் யாருக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று சொன்னால் முஃமின்களுக்கு அது பிரயோசனத்தை தரும் என்று ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டான். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் மிக முக்கியமான ஒரு மாதத்தில் இருக்கிறோம். நிறைய பேருக்கு என்ன மாதம் என்பது சில பேர் சோசியல் மீடியாவில் பார்த்திருப்பார்கள், அல்லது ஏதாவது டெய்லி அப்டேட்ஸ் கூடாக நான் எந்த மாதத்தில் இருக்கிறேன் என்ற அடிப்படையை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில சாரா நான் இன்னும் மாதத்தில் இருக்கிறேன் என்பதை பேச போகின்ற பொழுதுதான் தெரியும். நிறைய பேருடைய பலவீனமா இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது அந்த விடயத்துடைய பலவீனங்களை உணர்த்துகின்றார். அதே போல ஒரு மனிதன் இருக்கக்கூடிய பொடுபோக்கின் காரணமாக ரப்பல் ஆலமீன் அதிகமா ஞாபகமூட்ட விடயத்தை மிக முக்கியமான பகுதியாக சொல்லி காட்டான். அன்பானவர்களே, அந்த அடிப்படையை நாம் எல்லாம் மிக முக்கியமான ஒரு மாதத்தில் இருக்கிறோம். அதாவது முஹர்ரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதத்தில் இருக்கிறோம். இன்றைய தலைப்புடைய சாராம்சம் அல் குர்ஆன் சுன்னாவுடைய பார்வையில் முஹர்ரம் மாதம் எங்களுடைய சரியான புரிதல் என்ன என்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைய நிகழ்ச்சி தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதங்கள் அடிப்படையாக காலத்தை அடிப்படையாக சில அமல்களை சொல்லி தருகின்றான். இதான் பல இடங்கள் ரப்பல் ஆலமீன் காலத்துடைய பெருமதியை சொல்லி காட்டுறான். ஒரு இடத்தில் வல் அஸ்ர்னு சொல்லி காட்டுறான், காலத்தின் மீது சத்தியமாக. படைக்கப்பட்ட வஸ்துக்கள் படைப்பினத்தின் மீது சத்தியம் செய்ய முடியாது. அதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, சிறிய இணை வைத்திருந்து சொல்லி காட்டுகிறது. படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த வஸ்துக்கள் மீது சத்தியம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் அந்த விடயத்துடைய பெருமதி எங்களுக்கு சொல்லி காட்டுறான். இதான் மிக முக்கியமான பகுதி. அந்த இடத்தில் ரப்புல் ஆலமீன் வல் அஸ்ர் என்று சொல்லி காட்டுகின்ற பொழுது காலத்தின் மீது சத்தியமாக. காலம் என்பது சொல்லிக் கொண்டு வரும், அதே போல் சொல்லிக் கொண்டு போகும் என்பது காலம் கிடையாது. வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஒரு முஃமின் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பயன்படுத்த என்ற பகுதி என்பது மிக முக்கியமான ஒரு பிரயோஜனம் என்ற விடயத்தை ரப்புல் ஆலமீன் மறைமுகமா சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாமிய மாதங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய பார்வையில் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட காலம் தொட்டு மாதங்கள் என்பது 12 மாதங்கள். அது எதை சொல்ல வருகின்றான்? சந்திரன் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய மாதங்கள். இஸ்லாமிய மாதங்கள் என்பது 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களில் ரப்புல் ஆலமீன் 4 மாதங்களை கண்ணியப்படுத்துறான். 12 மாதங்கள் இஸ்லாமிய மாதங்கள். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் சங்கை மிக்க மாதங்கள்.
எத்தனை பேருக்கு தெரியும் அந்த 4 புனிதமான மாதங்கள்? என்ன 4 புனிதமான மாதங்கள் என்ன? முதலாவது முஹர்ரம் என்ற மாதம், நான் தற்போது இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதே போல சென்ற வருடத்தை கழிச்ச துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுக்கு முன்னால் இருந்த துல்காதா என்ற மாதம், அதே போல ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள். ஏன் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றது? எந்த பாவத்தையும் இந்த மாதங்களை செய்ய இயலாது. நிறைய பேர் யோசிக்கிறது, செய்ய இயலான்னு சொன்னால் ஏனைய மாதங்களை செய்யலாம், அப்படி என்ற அர்த்தம் கிடையாது. ஏனைய மாதங்கள் செய்வதும் தவறுதான். ஆனால் விசேடமா ரப்புல் ஆலமீன் இந்த 4 மாதங்களை கண்காணிக்கிறான். ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் விசேடமாக கண்காணிக்கப்படுது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் விசேடமாக கண்காணிக்கப்படுகின்றது. அதே போல வன்முறைகள் இந்த மாதத்துல ஹராம், செய்ய இயலாது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த 4 மாதங்கள் கொண்டு வருது. அந்த அடிப்படையில் இந்த 4 மாதங்களுக்கும் பிரத்யேகமான சிறப்பை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுது? அல் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் முஹர்ரம் மாதம் எப்படிப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையில் சொல்லி காட்டுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமதான் என்பது ஒரு மனிதன் கட்டாயம் நோன்பு பிடிச்சுதான் ஆகும், விதிவிலக்கானவர்களுக்கு தவிர. அதாவது பெண்களுக்கு வரக்கூடிய இயல்பான நோய்கள், அதே போல ஆண்களுக்கு வரக்கூடிய, அதாவது நோன்பை பிடிக்க முடியாத அளவுக்கு வரக்கூடிய நோய்கள், பிரயாணம் என்று வரக்கூடிய அந்த சலுகைகள், இது அல்லாத அனைவரும் என்ன செய்யணும்? நோன்பு பிடிக்க கட்டாயமான ஒரு தகுதியை அடைந்தால் ரமதானுடைய மாதத்தில் கட்டாயம் நாங்க நோன்பு பிடிக்கணும். இந்த ரமதானுடைய நோன்பை வைத்து ரப்புல் ஆலமீன், அதாவது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லிக்கிறாங்க? முஹர்ரம் மாதம் சொல்லி காட்டுறாங்க. அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமதானுக்கு பிறகு சிறப்பிக்கப்பட்ட ஒரு மாதம் என்று சொன்னால், நோன்புக்கு சிறப்பான மாதம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதம். அன்பாதவர்களே, இந்த இடத்துல 2 விஷயம் நாங்க பார்ப்போம். ஒன்றை பாருங்க, ரமதான் என்பது கண்ணியமான மாதம், அதாவது 4 மாதங்களுக்கு உள்ளடக்கப்படாது, அதுக்கு விசேடமான கண்ணியங்கள் காணப்படுது. அர்பஅத்துல் ஹுரும் என்று நாம் பார்த்தோமே, 4 மாதங்கள் கண்ணியமானவைகள், அந்த மாதத்துக்குள்ள ரமதான் வராது. ஆனால் ரமதானுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு விசேடங்களை இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படிப்பட்ட ரமதானுக்கு பிறகு நோன்பு பிடிப்பதற்கு ஏற்ற விருப்பமான சிறப்பான ஒரு மாதம் என்று சொன்னால் முஹர்ரமுடைய மாதம். உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க, முஹர்ரத்துடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க முஸ்தஹப் என்று சொல்லப்படக்கூடிய இமாம்கள் இருக்கிறாங்க. அதாவது வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று அடிப்படக்கூடிய நோன்பை தவிர அந்த ஏனைய காலங்கள் முஹர்ரம் மாதம் நாம் நோன்பு பிடிப்பது என்பது கொமனான அமைப்பில் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் ஒரு முஸ்தஹப்பான ஒரு காரியம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்துல மிக முக்கியமா 2 நோன்பை சொல்லி காட்டுறாங்க. நாங்க வளமையா ஒவ்வொரு வருஷமும் அந்த நோன்பை நாங்க பிடிச்சு கொண்டு வரோம், மிகப்பெரிய பாக்கியத்தை நாங்க அடைஞ்சு கொண்டு வரோம். அது மிக முக்கியமான ஒரு நோன்பு துல்ஹஜ்ஜுடைய, அதாவது முஹர்ரத்துடைய 10வது நாள்ல பிடிக்கக்கூடிய ஆஷுரா என்ற நோன்பு. அதே போல அடுத்தது பிறை 9ல பிடிக்கப்படக்கூடிய தாசுவா என்ற நோன்பு. இந்த 2 நோன்பு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த நோன்புகள். ஒன்று சொல்லி காட்டினாங்க, அடுத்த செஞ்சு காட்டினாங்க. அதை செய்யறதுக்காக முயற்சி எடுப்பதற்கு முன்னால மௌத் ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட நோன்பு தான் இந்த தாசுவா என்ற நோன்பு. ஆஷுரா என்ற நோன்பு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து கொண்டு வந்த ஒரு நோன்பு. நான் அந்த அடிப்படையில் நான் பார்க்கிறதா இருந்தால், அதாவது தற்போது எங்களுடைய நாட்டின் பிரகாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பது தாசுவாவுடைய ஆஷுராவுடைய நாள். நாங்கள் என்ன செய்வோம்? சனிக்கிழமை தாசுவாவுடைய நோன்பை பிடித்த வண்ணமா நாங்கள் இருப்போம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஆஷுராவுடைய நோன்பை நாங்கள் என்ன செய்வோம்? பிடித்த ஒரு வண்ணமாக நாங்கள் இருப்போம். இந்த 2 நோன்பும்
இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்ற முஹர்ரம் மாதத்தில் சொல்லி காட்டுகின்ற 2 நோன்புகளாக காணப்படுகின்றது. அதே போல அடுத்த கட்டம், இந்த நோன்பு நாங்க ஏன் பிடிக்கணும், அதை நான் முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள்ல ஆசுவன நோன்பு நாங்க பிடிக்கிறோம். இந்த ஆசுவன நோன்பு நாங்க ஏன் பிடிக்கணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவா எந்த ஒரு வணக்கத்தை சொல்லி தருவதா இருந்தாலும் சில வணக்கங்களுக்கான நோக்கத்தை சொல்லித்தாரான். உதாரணமா பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு என்று கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பு பிடிச்ச தக்குவா வரும். தக்குவா என்பது மிக முக்கியமான நோக்கம். அதே போன்ற ஆசுவன நோன்பு நாங்க ஏன் பிடிக்கணும்? இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்றாங்க. எத்தனை வயசுல? 53வது வயசுல மதீனாவுக்கான ஹிஜ்ரத்தை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்றாங்க. அப்ப ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்ற பொழுது ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால யஹூதி கோத்திரங்கள் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க, 3 விதமான கோத்திரங்கள் இருந்தார்கள். பனு குறைவா, பனு கைனுகா, பனு நதீர், இப்படிப்பட்ட கோத்திரங்கள் மதீனாவில் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. எப்ப இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போவதற்கு முன்னால அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. அவர்கள் இருந்தது ஒரு வகையில கிடைச்ச ஒரு பாக்கியம். இஸ்லாத்தை பற்றி மதீனா வாசிகள் அறியக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு. நான் வரலாற்று ஊடாக நாங்க பார்க்கலாம். அப்ப அந்த அடிப்படையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல வைத்து யஹூதி கோத்திரங்கள் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நபி அவங்க காண்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீ ஏன் அப்ப நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க? என்ன காரணம் நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க? அப்ப அந்த நேரத்தில் யஹூதிகள் சொல்லி காட்டுறாங்க, நல்ல ஒரு நாள், இந்த ஆசுர நாள் இருக்கிறதே ஒரு சிறந்த ஒரு நாள். என்ன காரணம் தெரியுமா? எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியான மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்ட பனு இஸ்ரவேலர்கள், இந்த 2 பேர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுடைய கொடுபிடியிலிருந்து காப்பாற்றிய ஒரு நாள், அதாவது ஆஷுராவுடைய நாள். நாங்க என்ன செய்யறோம்? அதை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி நாங்க ஆஷுராவுடைய தினத்தில் நாங்க நோன்பு பிடிக்கிறோம். இதை யஹூதி கோத்திரங்கள் இறை தூதரை பார்த்து சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைக்கிறாங்க. அழைச்சி யஹூதி கோத்திரத்தை பார்த்து சொல்றாங்க, உங்களை விட மூசாவுக்கு நெருக்கமான ஆட்கள் நாங்கள். இது நபியுடைய மிக முக்கியமான பண்பு. நபிக்கு மத்தியில் எந்த நபியுடைய ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய பண்பு இறை தூதரிடம் காணப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு பண்பு, அனைத்து இறை தூதர்களை மதித்து வரலாற்றுகளை முன்னுதாரணமாக சஹாபாக்கள் சொல்லி காட்டுவாங்க. ஏதாவது தவறுகள் இழைக்கப்பட்டால் முன்னே வரலாற்றின் ஊடாக என்ன செய்வாங்க? இந்த ஏனைய நபிமாவுடைய வரலாற்றின் ஊடாக அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக சொல்லி காட்டுவாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாடா இருக்குது. அப்ப இதை கேட்டவுடன் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் நோன்பு பிடிங்க, நீங்களும் நோன்பு பிடிங்க என்ற அமைப்பில் இந்த ஆஷுவன நோன்பு மார்க்கமாக்கப்பட்ட நோக்கத்தை அந்த ஹதீத் ஊடா நாங்க பார்க்கலாம். அப்ப நான் விலகிக் கொள்ளணும், இந்த ஆஷுவன நோன்பு என்பது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரணித்ததற்காக நாங்க நோன்பு பிடிக்கல. இந்த நோன்பு பிடிப்பதற்கான நோக்கம் என்ன நோக்கம்? மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவரை ஈமான் கொண்ட பனு இஸ்ரவேலர்கள் இவர்களை ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுவதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்தோம்? ஆஷுராவுடைய நோன்பை பிடிக்கிறோம் என்ற விடயத்தை ஹதீஸ்களின் ஊடாக நாங்க பார்க்கலாம். இதுதான் மிக முக்கியமான நோக்கம். அதே போல அடுத்த கட்டம், இந்த ஆஷுரான நோன்பு நாங்கள் பிடிக்கிறதால என்ன நன்மைகள் இருக்குது? நாங்க இதுக்கு முன்னால அரஃபான நோன்பு நாங்க பிடிச்சோம். அதாவது துல்ஹஜ்ஜுடைய பிறை 9வது நாள்ல நாங்க என்ன செஞ்சோம்? அரஃபாவுடைய நோன்பு நாங்க பிடிச்சோம்.
இந்த அரபாவுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் 2 வருடங்களுக்கான ஒரு கஃபாரா. முன்னைய ஆண்டு பின்னைய ஆண்டு 2 வருஷத்துக்கான குற்ற பரிகாரம் இந்த அரபாவுடைய நோன்பு. அதே போல ஆஷுரா நோன்பை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கான குற்ற பரிகாரம். அந்த நோன்பை நாம பிடிக்கிறதால 1 வருஷத்துக்கான குற்றம் என்ன செய்யப்படுது, மன்னிக்கப்படுவதற்கான வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் இந்த ஆஷுராவுடைய நோன்பை தந்திருக்கிறார். இதான் மிக முக்கியமான ஒரு நன்மையாக இருக்கிறது. அடுத்த கட்டம், இந்த ஆஷுரா நோன்பை நாம் பொறுத்த வரைக்கும் சில படித்ததை நாம பார்க்கலாம். இந்த படித்ததை நான் ஏன் சொல்லி காட்டுறேன்னால், இந்த நோன்பு மார்க்கமாக்கப்பட்ட முறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் விலகிக் கொள்ளலாம் எப்ப இந்த ஆஷுரா நோன்பு அமுல்படுத்தப்பட்டு வந்தது என்ற வரலாற்றுடைய தொடரை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய காலப்பகுதியில் நாம் சொல்லுவோம் ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லுவோம். ஜாஹிலியா காலம். இந்த ஜாஹிலியா காலம் என்பது ஒரு அறியாமை காலம். எல்லா தவறுகளும் சகஜமா நடக்கப்படக்கூடிய பாவங்கள் மூளை கிடக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி இந்த ஜாஹிலியா காலம். இந்த ஜாஹிலியா காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாஹிலியா கால மக்கள் ஆஷுராவுடைய நோன்பை பிடிச்சு கொண்டு வந்தாங்க. இது ஹதீஸ் ரீதியா நாங்க என்ன செய்யலாம், நாங்க பார்க்கலாம். அதாவது இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிக்கக்கூடிய செய்தி வருது. அதாவது அன் அஹ்லுல் ஜாஹிலியா கான யஸூமுன யௌம ஆஷுரா. அப்ப ஜாஹிலியா கால மக்கள் ஆஷுராவுடைய நோன்பை அந்த காலப்பகுதி பிடிச்சு கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த ஒரு விடயத்தை நாம் புரிஞ்சு கொள்ளலாம். இந்த நோன்பு என்பது அதாவது ஏனைய வித்யார்த்தவாதிகள் மார்க்கத்தை தவறா சித்தரிக்கக்கூடியவர்கள் உருவாக்கக்கூடிய ஃபித்னாவை அறிவிப்பதை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணித்ததற்காக வேண்டி நாங்க என்ன செய்யறோம், ஆஷுரா நோன்பை நாங்க பிடிக்கிறோம். இதுக்கு மிகப்பெரிய ஒரு மறுப்பு ஜாஹிலியா காலத்துல இருந்து இந்த நோன்பு காணப்பட்டுச்சு. இது முதலாவது படித்தனம் நாங்க பார்க்கலாம். இந்த காலப்பகுதியில இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செஞ்சாங்க, நோன்பு பிடிச்சு கொண்டு இருந்தாங்க. இது முதலாவது ஒரு படித்தனமாக காணப்படுது. 2வது படித்தனம் நாங்க ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா, ஆஷுரா நோன்புடைய நோக்கத்தை நாங்க பார்த்தோம். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்து பார்க்க நேரம் யஹூதி கூட்டங்கள் நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை காண்றாங்க. கண்டதுக்கு பிறகு சஹாபாக்கள் அழைச்சி நபி அவங்க நோன்பை பிடிச்சி சஹாபாக்கள் நோன்பை பிடிக்குமாறு ஏவினாங்க. அவர் கட்டாய கடமை என்ற அமைப்புல ஆஷுரா நோன்பு மாற்றப்படுது. முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்கிறாங்க எப்ப, ஜாஹிலியா காலம். இது முதலாவது படித்தரம். 2வது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53வது வயதுக்கு பிறகு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுல வைத்து இந்த ஆஷுரா நோன்பை பிடித்து சஹாபாக்களுக்கு ஏவினாங்க. அமர என்று வார்த்தை வருகின்றது, ஏவினார்கள். இது 2வது படித்தரம். 3வது படித்தரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகின்றது. என்ன வஹி? ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும். யாரொருவர் ரமலானுடைய மாதத்தை அடைகின்றாரோ அவர் என்ன செய்யட்டும், நோன்பை பிடித்துக் கொள்ளட்டும். அப்ப ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுது. அப்ப ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பிரகாரம் ஆஷுரா நோன்பு கடமையிலிருந்து கீழே வருது, சுன்னாவுக்கு மாற்றப்படுது. கடமை என்ற இடத்துக்கு ரமலானுடைய நோன்பு மாற்றப்படுது. அப்ப சுன்னா என்ற கட்டளைக்கு வந்த பிறகு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னாங்க, விரும்பினாக்க நோன்பு பிடிங்க. அதே போல விரும்பினாக்க நோன்பு விடுங்க. சுன்னத் என்ற தராதரத்துக்கு இந்த ஆஷுரா நோன்பு மாற்றப்படுது. இது நாங்க என்ன செய்யலாம், 3வது படித்தரமா நாங்க பார்க்கலாம். 4வது படித்தரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக சஹாபாக்கள் வராங்க. அப்ப சஹாபாக்கள் வந்து ஒரு முறைப்பாடு செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க என்ன செய்யறோம், முஹர்ரத்துடைய 10வது நாள் ஆஷுரா நோன்பை நாங்க பிடிக்கிறோம். அதே போல பனி இஸ்ரவேலர்களும் என்ன செய்யறாங்க, ஆஷுரா நோன்பை பிடிக்கிறாங்க. அப்ப நாங்களும் பிடிக்கிறோம், அவர்களும் பிடிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு மத்திய வித்தியாசம் இல்லையே என்ற அடிப்படை என்ன செய்யற கேள்வியை வந்து கேட்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, லா அஸூமன்ன தாஸியா லை பகீது
வரக்கூடிய வருஷம் நான் உயிரோடு இருந்தேன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், 9வது நாள்ல தாசு என்ற நோன்பை நான் பிடிப்பேன். ஆனா வரக்கூடிய வருடத்தை ரப்புல் ஆலமீன் அடைவதற்கான பாக்கியத்தை இறைத்தூதர் கொடுக்கல. அப்ப நான் என்ன செய்யறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவான சொன்ன ஒரு சுன்னாவை நாங்க என்ன செய்யறோம், 9வது நாள் வரக்கூடிய சனிக்கிழமை நாங்க ஹயாத்தாக்குறோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல அடுத்த படித்தரமான ஆஷுராவுடைய நாளை நாங்க என்ன செய்யறோம், ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஹயாத்தாக்குறோம். அப்ப விலகிக் கொள்ள வேண்டும், இதுதான் முஹர்ரம் மாதத்துடைய மிக முக்கியமான சொல்லப்பட்ட அமல். என்ன அமல்? நோன்பு பிடிக்கிறது. நோன்பு என்பது அல் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் எனக்கு சொல்லப்பட்ட விடயமா இருக்கிறது. அதிலையும் பாருங்க, விலகிக் கொள்ளப்பட வேண்டிய விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பேணுதல் இருந்தாங்கன்னு பாருங்க. மார்க்கத்துல கூட நாங்க யஹூதிகளுக்கு ஒப்பா இருக்கக்கூடாது. இது முக்கியமான ஒரு விடயம். வண்ணமாக பனி இஸ்ரவேலை தகுதி வண்ணமாக அமல்கள் செய்யப்படக்கூடாது என்பது இறைத்தூதருடைய மிக முக்கியமான வழிகாட்டா இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வணக்கத்துல கூட நாங்க யஹூதிகளை பின்பற்ற இயலாதுன்னு சொன்னால் எங்களுடைய இதர கடமைகள், ஆடைகளுடைய விடயங்கள், முடி கட்டுக்கள், அதே போல வியாபார முறைகள், எத்தனை பேர் மறைமுகமாக யஹூதியுடைய கலாச்சாரத்தில் சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கூடிய சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கூடிய தருணத்தை நான் பார்க்கிறோமா இல்லையா சோதரே? நான் விலகிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு விடயத்திலையும் நான் யஹூதிகளுக்கு நான் ஒப்பாக போகக்கூடாது. எந்த அமல் நாங்கள் செய்வதா இருந்தாலும் குர்ஆனிய வழிகாட்ட இடம்பெற வேண்டும். அதே போல சுன்னாவுடைய வழிகாட்ட இடம்பெற வேண்டும். நாங்க மனோ இச்சை பிரகாரம் செஞ்ச நல்லந்தானே. முஹர்ரம் மாதம் சிறப்புடைய மாதம். நான் என்ன செய்வோம், வேண்டிய அமல்களை, அதான் நன்மைகளை அடையாளப்படுத்தி நாங்க செய்வோம் என்று ஒருவன் கிளம்புறான் என்று சொன்னால் அவன் பித்அத்வாதி நாங்க சொல்லுவோம். ஏதோ நன்மைகளை அடையாளப்படுத்தி இந்த அமலை நாங்க செஞ்சால் இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி முஹர்ரம் மாதத்தில் குர்ஆன் சுன்னாவை மீறிய வண்ணமாக ஒரு அமலை செய்வான் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத சோதனை. நான் விலகிக் கொள்ளணும். எந்த ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதா இருந்தாலும் 2 நிபந்தனைகள் பூர்த்தியாக்கப்படணும். ஒன்று, செய்யக்கூடிய அமல் இஹ்லாஸாக இருக்கும். நான் யாருக்கு செய்யறோம், நான் யாருடைய நோக்கத்துக்காக வேண்டி செய்யறோம், யாரு பார்ப்பதற்காக நாங்க செய்யறோம், படைச்சவனுக்காக வேண்டி செய்யறோமா? ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா. யார் படைத்த ரப்பை சந்திக்க விரும்புகின்றாரோ செய்யக்கூடிய அமல் சொற்பமா இருந்தாலும் சாலிஹான அமலா செஞ்சிருங்க. சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்களுக்கு தான் படைத்த ரப்பை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்ப நாங்க நினைச்ச மாதிரி மனோ சிந்தனையில, அதே போல் இச்சையான அமைப்புல செஞ்ச நல்லம் என்ற அமைப்பு நான் செய்யறோம் என்று சொன்னால் முதலாவது நிபந்தனையான இஹ்லாஸ் பாதிக்கப்படுகின்றது. 2வது, செய்யக்கூடிய அமல் இத்திபாஉ ரசூல், இறை தூதரை பின்பற்றிய வண்ணமாக அமல்கள் இடம்பெற வேண்டும். முஹர்ரம் மாதம் யாரை அடிப்படையாக வைத்துக் கொண்டு முஹர்ரம் மாதம் நாங்கள் கணிக்கிறோம், இந்த விடயத்தை நாங்கள் சரியா புரிஞ்சு கொள்ளும். அன்பானவர்களே, இதுதான் அல் குர்ஆன் சுன்னா வழியில முஹர்ரம் மாதம் என்பது, நோன்பு என்பது சொல்லப்பட்ட ஒரு வணக்கம். அது குறிப்பாக ஆஷுரா நோன்பு, அதாவது ஒரு வருடத்துக்கான குற்றப்பரிகாரமாக காணப்படுது. தாசுவா என்ற நோன்பு யஹூதிகளுக்கான முஹாலஃபா, யஹூதிகளுக்கு மாறு செய்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமாக்கிய ஒரு நோன்பாக காணப்படுது. இதுதான் முஹர்ரம் மாதத்துடைய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கமாக காணப்படுகிறது. அதே போல ஒரு அடுத்த கட்டம், இன்னொரு சாரால் இருக்கிறாங்க. இதை நான் நாங்க புரிஞ்சு கொள்ளணும், நான் விலகிக் கொள்ளணும். பித்அத் என்பது சாதாரண விடயம் கிடையாது. நான் நினைப்பதை போல பித்அத் என்று நாங்கள் சுருக்கமா விலகிக் கொண்டிருக்கிறோம். பித்அத் என்பது முதலாவது அல்லாஹ்வை விட்டு தூரமாகக்கூடிய ஒரு விடயம். அதை மிக முக்கியமா இமாம் சொல்லி காட்டுறார். தற்போது சவுதி அரேபியாவில் உயிரோடு வாழக்கூடிய மிக முக்கியமான இமாம் ஸாலிஹ் அல் ஃபௌஸான் ஹஃபிதஹுல்லாஹ், மிக முக்கியமான ஒரு இமாம். அந்த இமாம் எப்படி சொல்லி காட்டுறார் தெரியுமா? பித்அத்தையும் சுன்னாவை சேர்த்து சொல்லி காட்டுறார். பித்அத் என்பது
அல் பித்அத்து துபுஅது அனில்லாஹ். ஒரு மனிதன் பித்அத்தை செய்யறான், மார்க்க சொல்லப்பட்ட சுன்னத்தை விட்டுட்டு ஷவ்வாலுடைய 6 நோன்பு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 6 நோன்பை பிடிப்பது கிடையாது. அரபாவுடைய நோன்பு மார்க்க ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சுன்னத்தான அமல், அதை செய்வது கிடையாது. அதே போல ஷஅபானுடைய மாதத்துல நோன்பு பிடிப்பது என்பது சொல்லப்பட்ட ஒரு வழக்கம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாளை அடையாளப்படுத்தி நோன்பு பிடிச்சுக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது என்று சொன்னால் நாங்க பித்அத்தை நாங்க செய்யறோம். சொல்லப்பட்ட அமலை செய்வதற்கு பதிலாக பித்அத்தை நாங்க செய்யறோம். முதலாவது சொல்லப்பட்ட அமலை நாங்க செய்யணும். அப்படி பித்அத்தை செய்கின்ற பொழுது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உடனான தொடர்பு தூரமாய் கொண்டே போகும். அதே போல வசுன்னத்து துகர்ரிபு மினல்லாஹ். ஒரு மனிதன் என்ன செய்யறான்? பித்அத்தை விட்டு தூரமாகி சுன்னத்துக்களை அதிகமா செய்யறான். அப்ப சுன்னத்துக்களை செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கும் அவனுக்குமான உறவு என்ன செய்யப்படுது? நெருங்கிக் கொண்டே போகும். ஃபர்துக்கு மேலதிகமாக முன்பின் சுன்னத்துக்களை தொழுறான். நம்ம இஷா தொழுதோம், இஷாக்கு பின்னால் 2 ரக்காத் இருக்கிறது. மக்ரிபு தொழுதோம், 2 ரக்காத் சுன்னத் இருக்கிறது பின்னால. அதே போல சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத் இருக்கிறது. அதே போல துஹருக்கு முன்னால 4 ரக்காத்துகள் சுன்னத் இருக்கிறது. லுஹருக்கு பின்னால 2 ரக்காத் சுன்னத் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சுன்னத் ஒரு மனிதன் செய்வானாக இருந்தால் என்ன செய்யப்படும்? அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் உடையான உறவு நீடிச்சு கொண்டே இருக்கும், நெருங்கிக் கொண்டே இருக்கும். துஹா தொழுகிறான், தஹஜ்ஜத் தொழுகின்றான், இது அனைத்தும் என்ன செய்யும்? அல்லாஹ்வுக்கும் எனக்குமான உறவு அதிகரித்து கொண்டே இருக்கும். இதன் சுன்னாவுடைய மிக முக்கியமான ஒரு தாற்பயமாக காணப்படுது. அன்பானவர்களே, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் மிக முக்கியமான ஒரு இமாம். இந்த இமாம் முஹர்ரம் மாதத்தில், அதாவது நாம் சொல்லப்படக்கூடிய, அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்பட்ட நிகழ்வை அடிப்படையாக வைத்துக் கொண்டு 2 கூட்டத்தார்களை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. 2 கூட்டத்தார்களும் பித்அத்துகளை செய்யக்கூடியவர்கள். அதுல ஒரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்க என்றால் முஹர்ரம் மாதத்தில் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. முஹர்ரம் மாதம் என்று சொன்னால் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. அது பெரிய விழாக்களை ஏற்படுத்தி, அதே போல ஒரு வித்தியாசமான துஆக்களை அறிமுகப்படுத்தி, வாழ்த்து அட்டைகளை ஷேர் பண்ணி, அதே போல ஹேப்பி முஹர்ரம் என்று சொல்லி அதை ஸ்டேட்டஸ்களை போட்டு சோசியல் மீடியாக்களை ஷேர் பண்ணி இப்படி பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார். அதே போல இன்னொரு கூட்டம் முஹர்ரம் மாதத்தில் ஆஷுராவுடைய தினத்தில் துக்கத்தை அனுஷ்டித்துக் கொண்டு, தன்னுடைய சட்டப்பைகளை கிழிச்சு கொண்டு, உடம்புகளை கீறிக்கொண்டு, தன்னை தானே நொந்து கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் இருக்கிறது. இந்த 2 அமைப்புகளையும் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான முறையில் சொல்லி காட்டுறாங்க. 2ம் ஷைத்தான் உருவாக்கிய பித்அத்துவாதிகள். அதுல முதலாவது கூட்டம் ஹவாரிஜிகள். அவங்க என்ன செய்வாங்க? முஹர்ரத்துடைய மாதத்துல சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, ஷியாக்கள் யாரெல்லாம் துக்கம் அனுஷ்டிப்பதற்காக வேண்டி மிக முக்கியமா மூல காரணி அளிக்கக்கூடிய இமாம்களை ஹவாரிஜிகள் புறக்கணிப்பார்கள். அதே போல ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த மரணத்தை விழாவாக கொண்டாடி, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா கொலை செய்த அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் போன்றவர்களை மிகப்பெரிய இமாமாக கருதி இவங்க என்ன செய்வாங்க என்றால் பெரிய ஒரு விழாவாக கொண்டாடுவார்கள். இவர்கள் தான் ஹவாரிஜ் என்று சொல்லப்படும். இவர்கள் என்ன செய்வாங்க? முஹர்ரம் மாதத்தை கண்ணியப்படுத்துவார்கள். இது நவீன முறையில எங்கிற சமூகத்துல மாறிட்டு, கொள்கை சேர்ந்த சகோதரர்கள் எப்படி வாழ்த்து செய்திகளை அனுப்புறது, அதே போல முஹர்ரம் மாதத்துல பிள்ளைகளுக்கு புதிய புதிய டிரெஸ்களை எடுத்து கொடுக்கிறது, முஹர்ரம் மாதத்துல புதிய விழாக்களை பெரிய அளவுல செய்யறது, முஹர்ரம் மாதத்துல இனிப்பு பண்டங்களை அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்றது, இப்படி நாங்க செய்வதும் ஹவாரிஜிகள் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒப்பாகும். அப்ப நான் விலகிக் கொள்ளணும், இது பித்அத்தான காரியம். முஹர்ரம் மாதம் என்பது விழா எடுத்து கொண்டாடுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் முஹர்ரம் மாதங்களுக்கு தரல. இது முதலாவது பிரிவினர். 2வது பிரிவினர் ராஃபிதாக்கள், நான் சொல்லக்கூடிய இந்த ஷியாக்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முஹர்ரம் மாதத்துல துக்க
துக்கத்தை அனுசிச்சு கொள்வாங்க. இந்த கர்பலா என்ற பேர்ல அது வர்ற நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த அடிப்படை என்ன செய்வாங்க, உடம்புகளை கிழிச்சு கொண்டு துக்கத்தை அனுசித்துக் கொண்டு கோலகான ரத்தத்தை ஓட்டிக்கொண்டு அவர்களே உடம்புகளை கிழிச்சு கொண்டு இப்படி துக்கத்தை அனுசித்துக் கொண்டு அந்த முஹர்ரம் மாதத்துல நோம்பெல்லாம் பிடிக்காமல் இப்படியான காரியத்தை அவங்க செஞ்சு கொண்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட செயலுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்மதமும் கிடையாது. நான் விலகிக் கொள்ளணும். இப்படிப்பட்ட விதத்துக்கு மத்தியில சுன்னாக்களை நாங்க ஹயாத்தாக்கணும். என்ன சொன்னா, முஹர்ரம் மாதத்துல சொல்லப்பட்ட நோன்பு 2 நோன்புகள் காணப்படுகின்றன. ஒன்று பிறை 10 ஆஷ்ர நோன்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்க என்ன செய்வோம், அந்த நோன்பை பிடித்த வண்ணமா இருப்போம். அதே போல இரண்டாவது யூதர்களுக்காக வேண்டி நாங்க மாறு செய்வதற்காக வேண்டி இறை தூதர் சொல்லி காட்டிய ஒரு நோன்பு தாசுவான நோன்பை வருகின்ற சனிக்கிழமை பிடிப்போம். இதுதான் மார்க்கதையா சொல்லப்பட்டது. ஏனே நோன்பு நான் பிடிக்கிறதா இருந்தால் இமாம்கள் சொல்றாங்க முஸ்தஹப்னு சொல்லி காட்டுறாங்க. ஏன்னு சொன்னால் ரமலானுக்கு அடுத்த கட்டம் நோன்பு பிடிப்பதற்கு சிறப்பான ஒரு மாதம் என்று சொன்னால் முஹர்ரம் மாதம். அந்த அடிப்படை என்ன செய்யலாம், முஸ்தஹப்பான அடிப்படையில நாம் நோன்பு பிடிக்கலாம். நன்மை சொல்லப்பட்ட நோன்பு என்று சொன்னால் ஆஷுராவுடைய நோன்பும் அதே போல சுன்னாவை அமுல்படுத்திய நன்மை கிடைப்பதற்காக நோக்கப்படக்கூடிய நோன்பு தாசுவான நோன்பு. இந்த 2 நோன்பு நாம் என்ன செய்யணும், மேக்சிமம் எந்த விதமான பழுக்கள் இல்லாத அதே போல உடல் ரீதியான ஆரோக்கியம் அளிக்கக்கூடியவர்கள் கட்டாயம் அந்த நோன்பு பிடிக்க முயற்சிங்க. கட்டாயம் சொன்னால் பரவ கிடையாது, நாங்க சுன்னத்தை செய்வோம், கட்டாயம் மாதிரி நாங்க செய்வோம். இது சஹாபாவுடைய பண்பாடு. சஹாபாக்கள் சுன்னாண்டு வந்தால் எங்களை கூட சாய்ஸ்ல விட மாட்டாங்க. எப்படா சுன்னத்து வரும், நான் எப்படா செய்யலாம், எப்ப அல்லாஹ் நெருக்கத்தை பெறலாம் என்பது சஹாபாக்களுடைய பண்பாடு. அப்ப நாங்க என்ன செய்யணும், சஹாபாக்களுக்கு முன்மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அதே போல ஈமான முன்மாதிரி மிக்கவர்கள், இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு வாழ்க்கையில புத்துயிர் படணும். அப்படி என்று சொன்னால் இந்த சுன்னாக்களை ஹயாத்தாக்கணும். இல்லவல்ல ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட நோன்பை சரியான முறையில நோற்று அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களாக என்னையும் உங்களை ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று பார்த்து முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்ஸலாமு ஜமீல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.